ஹலோ, தந்தி டிவி ஆஃபீஸுங்களா சார்? இங்கே கொஞ்சம் மக்கள் தண்ணீர் வரல அப்படின்னு சொல்லி 4 நாளாக தண்ணி வரலையா பஞ்சாயத்துலேருந்து. அதுக்காக பஞ்சாயத்தை கண்டித்து பஞ்சாயத்து தலைவரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்கள் ஒன்று வர முடியுமா சார்? அந்த செய்தியை ஒன்று போடணும். எது வர முடியாதா? அரசாங்கத்தை நடத்தக்கூடிய செய்தியை போட மாட்டீங்களா? சரி, ஓகே சார். ஹலோ, நியூஸ் 7 செய்தியா சார்? இங்கே கொஞ்சம் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, படித்த இளைஞர்கள் எஸ்பி ஆஃபீஸ் முன்னாடி. ஆமாம், ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. ஏதோ வெளிநாட்டுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்களாம். அதற்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள மாதிரியே வேற யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு செய்தி கொடுக்கணும்னு சொல்றாங்க. நீங்க வந்து அதை கவர் பண்ண முடியுமா சார்? எது நகை கடத்துற போலாவா? நடிகை வராங்களா? அதுக்கு போறீங்களா? சரி சார். ஹலோ சார், இந்த செய்தி சேனலுங்களா சார்? சார், இந்த கன்னியாகுமரியில் அந்த மலையை முழுசுமா அறுத்து இந்த கனிம வளங்களை கடத்திட்டு இருக்காங்க சார். அது சம்பந்தமா ஒரு செய்தி போடணும் சார். வர முடியுமா சார்? ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தால் செய்தி போட மாட்டீங்களா? சரி சார். ஹலோ, செய்தி சேனலுங்களா சார்? சார், இங்கே ரோட்டில் ஒரு பைத்தியம் ஒருத்தர், எனக்கு தெரிஞ்சு அநேகமாக கீழ்ப்பாக்கத்துலேருந்து தப்பிச்சு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த விஜய் எதிர்த்து நான் போட்டி போட போறேன், விஜய் எதிர்த்து போட்டி போட, ஏதோ ஒரு அரசியல் பைத்தியம் போல இருக்கு. விஜய் அவர்களை எதிர்த்து போட்டி போட போறேன்னு சொல்லி உளறிக்கிட்டே இருக்கிறான். மீடியாவை கூப்பிடணும், ப்ரெஸ் மீட் வைக்கணும்னு சொல்றான். அதான் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சவர்களா அப்படின்னு சொல்றதுக்கு தான், கேட்கறதுக்கு தான் சார் எது ப்ரெஸ் மீட்டா? அந்த பைத்தியத்திட்டியா? எக்ஸ்க்ளூசிவ் செய்தியா? சரி சார், சரி சார், நான் எங்கேயும் போகாம பார்த்துக்கிறேன், நான் எதுவும் கிடைக்காம பார்த்துக்கிறேன் சார். கண்டிப்பா உடனே வாங்க சார். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய நிலைமை. மக்களுக்கு எந்த செய்தி போய் சேரணும், மக்களுக்கு எது தவிர்க்கப்படணும் அப்படிங்கிற எந்த அறமும் கிடையாது. தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனைகள், பல இடங்கள்ல மக்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தினம் பிரச்சனைகள் இருக்கிறார்கள். மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பல இடங்கள்ல பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ரவுடிசம் இப்படின்னு பல விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படியாவது இந்த சமூகத்துக்கு தெரிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லி பல நபர்கள் போராடுகிறார்கள், பிரஸ் மீட் வைக்கிறாங்க. ஆனா அந்த செய்திகள் எல்லாம் வந்து இந்த ஊடகங்கள் போடுறதே கிடையாது. ஒரு பிரஸ் மீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு 5 சேனல் வருதுன்னா அவங்களுக்கு காசும் கொடுத்து 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்து அந்த மீட்டிங்ல பேசி இந்த செய்தி எப்போ வரும்னு 3 நாள் 4 நாள் காத்திருப்போம். வரவே வராது. ஆனா இன்றைக்கு உன்னா வந்து பிரஸ் மீட் கொடுத்துறானுங்க. யாரு? மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசி யாரும் பிரஸ் மீட் கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுத்தாலும் அந்த செய்தியா வர்றது கிடையாது. இன்றைக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும் அப்படின்னா விஜய் அவர்களை பத்தி நெகட்டிவா பேசிட்டா போதும், உடனே கொண்டு வந்து மைக்க வாயில சொருகிடுவானுங்க. இன்றைக்கு ஊடகங்கள் அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, 2 நாளா பவர் ஸ்டார் சீனிவாசன் சொல்லக்கூடிய ஒருத்தர், அவரு தளபதி விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய இடத்துல, அவர் என் தம்பி தான், அவரு போட்டியிடக்கூடிய இடத்துல அவருக்கு எதிராக நான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறார். உடனே அதை ஒரு செய்தி ஆகுது, எக்ஸ்க்ளூசிவ் செய்தி ஆகுது. இங்கிலாந்தினுடைய இளவரசராக இருக்கிறார் அவர் வந்து விஜய் எதிர்த்து போட்டி போடுறாருன்னு சொல்ற உடனே அதை செய்தி ஆக்குறது. இன்னைக்கு பார்த்தா விஜயலட்சுமின்னு ஒருத்தங்க, அது தமிழர் முன்னேற்றப்படையா ஒரு கட்சி வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து பேட்டி, விஜய் அவர்களை பத்தி, விஜய் எப்படி அரசியலுக்கு வரலாம், ஒரு நடிகர் எப்படி அரசியலுக்கு வரலாம், பெண்கள் பாதுகாப்பை பத்தி விஜய் எப்படி பேச முடியும். அவங்க வந்த நோக்கமே எம்புரான் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் மத கலவரங்களை பத்தி பேசுது, எப்படி ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை கட்டுப்படுத்துது, மத கலவரம் செய்யக்கூடியவர்கள் எப்படி பெரிய நபர்கள் ஆகிறார்கள் சமுதாயத்துல, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசுது. அதே நேரத்துல அதுல முல்லை பெரியார் விஷயத்த பேசுது அப்படின்னு சொல்றாங்க. நான் படம் பார்த்துட்டேன். முல்லை பெரியார் டேமை பத்தி எல்லாம் பெருசா அவங்க பேசல. அந்த தமிழர்கள் மலையாளிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பேசல. ஒரு டேம் இருக்குது, அந்த டேமை வந்து அந்த டேமுக்கு பதில் இன்னொரு டேம் கட்ட போறாங்க. அப்படி கட்டும் போது அதற்கு எதிராக அந்த மக்கள், பழங்குடியின மக்கள் போராடுறாங்க. இது ஒரு கதையா அதுல வருது, சின்னதா வருது. ஸோ இதை வச்சுதான் முல்லை பெரியார்னு சொல்லி கதையை விட்டுட்டு இருக்கிறாங்க. முல்லை பெரியார்ல ஆனா அதே மாதிரி கதை தான் வருது. 909 வருஷம் அக்ரிமெண்ட், ஜனநாயகம், வெள்ளக்காரங்காலத்துல போட்ட அக்ரிமெண்ட் எல்லாம் சில விஷயங்கள் முல்லை பெரியார் சம்பந்தப்பட்ட விஷயம் வருது. ஆனா இதுல வந்து கான்செப்டே வேறையா போயிட்டு இருக்கு. அது தெரியாம நம்ம மக்கள் ஒரு சில பேர் எதிர்க்கிறத சொல்றாங்க. சரி, அது வேற விஷயம். அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகல. சரி, அதற்கு அந்த படத்துக்கு பாதுகாப்பு கேட்டு வீரலட்சுமி இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுடைய நோக்கமே வந்து என்னன்னா ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் தான். எதையாவது இப்போ சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் பிரச்சனை அப்படின்னு சொன்னா இவங்க நேரம் மூக்க கொண்டு விட்டுருவாங்க. விட்டுக்கிட்டு அவருக்கு நான் நியாயம் கேட்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாங்க. பப்ளிசிட்டி கிடைக்கணும், மீடியாவுக்கு முன்னாடி மூஞ்சி வரணும், எதையாவது வளரணும். ஸோ இதுதான் அவருடைய நோக்கம்.
இன்னைக்கு விஜய் அவர்களை பத்தி பேசினா பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பேசுறாங்க. அதையும் வந்து எடுத்து காலைல பேட்டி கொடுக்குறாங்க, சாயங்காலம் பார்த்தா பிஹைண்ட் நியூஸ் சேனல்ல இன்டர்வியூ வருது. அவங்க மக்கள் பிரச்சனைகளை வச்சு எவ்வளவு விஷயங்கள் போராடி இருக்கிறாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் பேசி இருக்கிறாங்க, அதெல்லாம் இன்டர்வியூ எடுக்கக்கூடியவனும் அதையெல்லாம் செய்தி ஆக்கணும், மக்கள் மத்தியில கொண்டு போகணும். இந்த ஊடகங்களுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களை பத்தி பேசிட்டா அது செய்தியாகும், அது வைரலாகும், காசு வரும் அப்படிங்கறத நோக்கமே. அதனுடைய அடிப்படையில் அந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம பவர் ஸ்டார் சீனிவாச அண்ணன் பிரபலமானதே இந்த மாதிரி பைத்தியக்கரத்தனமா வளர்னதுதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜிபி முத்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாட்டர்மெலன் ஸ்டார், இவங்க எல்லாருக்குமே முன்னோடி இந்த பவர் தான். இவங்க எல்லாருக்குமே முன்னோடி இந்த பவர் ஸ்டார் தான். ஒரு ஆரம்பத்துல சொந்த காசை போட்டு லத்திகா கித்திகானெல்லாம் கொஞ்சம் படம் எடுத்தாரு. ஒரு படமும் ஓடல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுச்சான்னு தெரியாது, அப்படி எடுத்தார். அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேர்ந்தாரு, என்னெல்லாமோ பண்ணாரு. கடைசியில இதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சி பேட்டி கொடுக்கணும். அதுல வந்து ரஜினிகாந்த கூட எனக்கு தான் ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்ன உடனே அதை ட்ரோல் பண்ணாங்க. சமூக ஊடகங்கள் வளர்ந்து வரக்கூடிய நேரம் அதை ட்ரோல் பண்ண உடனே அது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. இந்த ஆள் ஒரு பப்ளிசிட்டி ஆனாரு. உடனே அதை வச்சு சந்தானம் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சில படங்கள்லாம் நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ஆள் இப்போ பீகார் சிறையில் இருந்துட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். பண மோசடி வழக்குல மொத்தமா எல்லாம் போய் சிறையில் இருந்துட்டு வந்திருக்கிறது. வந்தவருக்கு மீண்டும் என்ட்ரி ஆகணும், என்ன செய்யணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது லாபகமா விஜய் அப்படிங்கிற கான்செப்ட் கிடைக்குது. சரி, இன்னைக்கு விஜய் அவர்களை பத்தி பேசினா உடனடியாக மீடியா வெளிச்சம் வந்துடும், எப்படியாவது நம்ம பிஹைண்ட் வுட்ஸ், கலாட்டா, இந்தியா கிளிட்ஸ் மாதிரி கொஞ்சம் செய்தி சேனல்கள் இருக்கு. இந்த மாதிரி பைத்தியங்களை ப்ரொமோட் பண்றதுக்குன்னே சேனல்கள் ஒரு சேவையாவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவனுங்க எப்படி நம்மளை ப்ரொமோட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நோக்கத்துல நேத்தைக்கு வந்து உளர்றாரு. அவர் சொல்ற விஷயத்துல எந்த தெளிவுமே இல்லை. அத திமுக காரன் பிஜேபி காரன் தமிழக வெற்றி கழகத்தை ஏதோ கிண்டல் பண்ணது மாதிரியும், தமிழக வெற்றி கழகத்துக்கு இதனால ஏதோ பலவீனமானது மாதிரியும் ஊடகங்கள்ல மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, செய்திகளை போட்டு இருக்கிறாங்க. யூடியூப் எல்லாம் அதையெல்லாம் ஒரு மேட்டர்னு சொல்லி எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பின்ன அவங்களுக்கு வேற வேலையும் இல்லை, கண்டென்ட்டுக்காக எதையாவது பேசுவானுங்க. கண்டதையும் திங்கக்கூடியவர்கள் தான். எவனோ வாந்தியை எடுத்து சாப்பிட்டு வாந்தி எடுக்கக்கூடியவர்கள் தான் இவங்க. ஸோ அவங்களும் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே பவர் ஸ்டார் சீனிவாசன் யார செருப்பால் அடிச்சிருக்காரு தெரியுமா? திமுக, பாஜக, அதிமுக மாதிரி கட்சிகளை தான் பவர் ஸ்டார் சீனிவாசன் செருப்பால் அடிச்சிருக்கிறார். என்ன சொல்ல வர்றார் பவர் ஸ்டார் சீனிவாசன்? விஜய் அவர்கள் ஒரு இடத்துல போட்டியிடுவார், ஒரு தொகுதியில. அந்த தொகுதியில நான் எதிர்த்து போட்டியிடுவேன், வேணும்னா பெரிய கட்சிகள் என்னை கூப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறார். புரியுதா? அதாவது விஜய் அவர்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு திராணியோ தெம்போ தகுதியோ இருக்கக்கூடிய ஒருத்தம் கூட உங்க திமுகலையோ அதிமுகலையோ பிஜேபியிலையோ கிடையாதுரா, நான் தான் தகுதிப்பட்டவனாக இருக்கிறேன். அதாவது அப்படின்னா பவர் ஸ்டார் சீனிவாசனுடைய தகுதி தெரியும் இல்லையா? அதை விடவும் கேவலமான இடத்துல தான் திமுக காரன் எல்லாரும் இருக்கிறான். அதனால என்ன வேணா பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதான் பவர் ஸ்டார் சீனிவாசன் சொல்லக்கூடிய விஷயம். இதுல திமுக காரன் தான் கேவலப்படணும். ஏன்னா திமுகங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். திமுக வேணா என்ன கூப்பிடலாம் அப்படிங்கிறார். அதாவது உங்களுக்கு விஜய் அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு தகுதியான ஆள் இல்லை அப்படின்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இத ஏதோ விஜய் அவர்களை கிண்டல் பண்றதுக்கு நின்றுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு ட்ரோல் பண்றாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய பைத்தியங்களை இறக்கி விடுறதுக்கு திமுகவும் தயாராக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே கூல் சுரேஷ்னு ஒருத்தர், இப்ப இது வீரலட்சுமி, இன்னும் இதே மாதிரி நிறைய பைத்தியங்களை வந்து இறக்கி விடும். இதெல்லாம் பார்க்க தான் போறோம். இப்ப நான் ஏன் இவங்களை பத்தி இதுல பேசுறேன் அப்படின்னா, இதே மாதிரி இன்னொரு டீமும் இருக்குது. என்னுடைய வீடியோக்கு கீழே நிறைய சகோதரர்கள் வந்து அந்த ரோஸ்ட் பிரதர்ஸை பத்தி பேசுங்க, இந்த ரோஸ்ட் பிரதர்ஸை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான் என்ன அப்படின்னா, நமக்கு இவங்களை பத்தி பேசுறதுக்கான நேரமோ தேவையோ கிடையாது. இந்த பப்ளிசிட்டி பைத்தியங்கள் தினம் ஒவ்வொன்றும், நான் இப்போ கூட இவங்களை பத்தி பேசணுங்கிறதுக்காக இல்ல, நம்முடைய சகோதரர்கள் நமக்கு வீடியோக்கு கீழே இவங்களை பத்தி பேசுங்க அவங்கள பத்தி பேசுங்கன்னு கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோனுடைய நோக்கமே. அதாவது இந்த மாதிரி பப்ளிசிட்டி பைத்தியம் தினம் ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கும். ஸோ இவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுல நமக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. இப்ப நான் வந்து தளபதி அவர்களை பத்தியும் இந்த கட்சி சார்ந்தும் கட்சியுடைய கொள்கை சார்ந்தும் கட்சிக்கு எதிராக பேசக்கூடியவர்களுக்கு பதில் கொடுக்கிறது, விழிப்புணர்வு பதிவுகள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அன்றாடம் பிரச்சனைகள், இதையெல்லாம் நான் ஏன் பேசுறேன் அப்படின்னு சொன்னா, மக்கள் பிரச்சனையை பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதே நேரத்தில் நம்முடைய கட்சியை பாதுகாக்கணும், நம்முடைய கட்சியை வளர்க்கணும், நம்முடைய கட்சி 2026 போட்டியிடும் போது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு பெறணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு இருக்கு. அதே மாதிரி இப்ப பிஜேபியில ஹெச் ராஜா தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேசுறாருன்னா, தமிழக வெற்றி கழகத்தை பலவீனமடைய செய்வதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு. இப்போ திமுக இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, திமுக கட்சிக்காரங்க எல்லாம் நம்மள பேசுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. புரியுதா? அவங்களுக்கு அந்த கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு.
ஆனா இந்த யூடியூப் ரூட்டர்ஸ், இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ், இவங்களுக்கெல்லாம் என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா, இதை வச்சு காசு பிரிக்கணும். இப்போ விஜய் அவர்களை பத்தி பேசினா வாரமாகும், அந்த செய்திகள் அதிகமாக போகும், மக்களுடைய பார்வைக்கு அதிகமாக போகும், அதன் மூலமாக காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கம் மட்டும்தான். மாறாக இவர்களுக்கு சமூகத்தின் மேல அக்கறையோ நாட்டு மக்கள் மேல அக்கறையோ எதுவுமே கிடையாது. காசு கிடைக்கணும், வியூஸ் வரணும், அது விஜய் அவர்களை பேசி அதுல கிடைக்கக்கூடிய காசை வாங்கி பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிற நிலைமையில இருந்து கொண்டு அவர்கள் அதை செய்யறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பொழப்பா இருக்குது. ஸோ அதை பத்தி நம்ம அவங்கள பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய நோக்கம் அரசியல் ரீதியாக நம்மை தாக்கக்கூடியவர்கள். ஏன்னா நம்ம திமுக மாதிரி கட்சியும் பாஜக மாதிரி அதிகாரம் மிகுந்த கட்சிகளை எதிர்த்து களத்தில் நிற்கிறோம். அப்ப நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அரசியலை தெரிந்து கொள்ளணும், மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளணும், மக்களுக்காக களத்துல இறங்கி போராடணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் எல்லாம் இருக்கிறான் இல்லையா, வாய்க்கிலேயே அவ்வளவு பேசுறானுங்களே, இவங்க எல்லாம் மக்களுக்கு ஏதாவது செய்வானுங்களா? விஜய் சம்பாதிக்கிறார், யாருக்காவது கொடுத்தாங்களான்னு கேட்கிறான். நீ சம்பாதிக்கிறா, இருக்கா கொடுத்தியா? கிடையாது. அவன் அது நோக்கமும் கிடையாது. மக்களுக்காக களத்துல இறங்கி போராடுனீங்களா? நீ போராடுனியா? யூடியூப்ல இருந்து இந்த ஒரு மாதிரி நக்கல் அடிச்சு ரோஸ்ட் பண்ணி சிரிக்கிறது, ஜாலி பண்றது, இதுக்குன்னு இதை பாக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம், வேலையத்து போன ஒரு கூட்டம் இருக்கு. அவனுங்களை ஏமாத்துறான். புரியுதா? அவர்கள் ஏமாறட்டு. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு அது நோக்கம் கிடையாது. நீங்க இந்த மாதிரி மூன்றாந்தர யூடியூபர்ஸுடைய வீடியோக்களை பாக்குறீங்க அப்படின்னா இனிமே பார்க்காதீங்க. இவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நம்முடைய நேரத்தை வீணடிக்கணும். நம்மளை பத்தி ஏதாவது பேசுனா நம்ம போய் கமெண்ட் பண்ணுவோம், அப்போ அதை அவனை திட்டும் போது அவனுடைய வீடியோ என்கேஜ்மெண்ட் ஆகும், இன்னும் அதிகமான நபர்களுக்கு போய் சேரும். அதன் காரணமாக அவனுக்கு வீடியோ வியூஸ் வரும். அதனால நம்ம கிட்ட திட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னும் மோசமா பேசுவோம். புரியுதா? அதை தாண்டி இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படைய செய்யணும், சமூக பிரச்சனைகளை பேசணும், அல்லது ஒரு அரசியல் அறிவை இங்க ஊட்டணும் நோக்கம் கிடையாது இவர்களுக்கு. காசு மட்டும்தான் நோக்கம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர்களை நம்ம ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு அரசியல் ரீதியாக நம்ம போகணும். இந்த நேரத்தை இவர்களிடம் குறைந்தபட்சம் இந்த மாதிரி இப்ப யூடியூப் ரூட்டர்ஸ், மில்டன், இந்த தமிழ் கேள்வி செந்தில், இவங்கெல்லாம் பேசக்கூடியது மினிமம் டெய்லி 1 மணி நேரம் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது. ஸோ இந்த 1 மணி நேரத்துல நீங்க நல்ல புத்தகங்களை படிக்கலாம், நிறைய வரலாற்று செய்திகளை தெரிந்து கொள்ளலாம், அரசியல் ரீதியாக நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ளலாம், தலைவர்களை பற்றின விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இப்படி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நீங்க உங்களுடைய நேரத்தை செலவிடலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சகோதரர்கள் நிறைய பேர் இப்போ விஜய் அவர்களை பத்தி எதிர்த்து தவறாக வீடியோ போட்டா நல்லா ரீச் ஆகுது. ஆனா விஜய் அவர்களை பத்தி ஆதரவாலாம் வீடியோ போட்டா அந்த அளவுக்கு எல்லாம் ரீச் ஆனது மாதிரி தெரியல. என்னுடைய சேனல்லாம் 1000 வியூஸ் 1500 வியூஸோட நின்றுது. அந்த அளவுக்கு ரீச் ஆகுதான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச நிறைய சகோதரர்கள்லாம் 25,000 30,000, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய சேனல்லாம் 25,000 30,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ஆனா நம்மளை எதிர்த்து போடக்கூடியவனுக்கு தான் நீங்க எல்லாருமே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அவனை திட்டுறேங்கிற பேர்ல திட்டி அதை அந்த வீடியோவை என்கேஜ் பண்ணி எல்லாருக்குமே அது போய் சேருது. ஆனா மற்றவர்களுக்கு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களுக்கு அந்த அளவுக்கு வியூஸ் வரல. அதை நீங்க தான் கவனம் செலுத்தணும். இப்ப நாம் தமிழர் கட்சி மாதிரி இருக்கு பாருங்களா, நாம் தமிழர் கட்சியை பத்தி எவன் இல்லாம என்னெல்லாமோ பேசுவான், ஒரு கட்சிக்காரன் கூட அதுல போய் கீழே கமெண்ட் பண்ண மாட்டான். இப்போ திமுகவை பத்தி யாரெல்லாமோ பேசுறாங்க, நம்ம எல்லாம் பேசுறோம், திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை வைக்கிறோம். ஆனா ஒரு திமுக காரன் கூட நமக்கு எதிராக கமெண்ட் பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியும், நீங்க நம்ம கமெண்ட் பண்ணா வீடியோ என்கேஜ் ஆகும், வீடியோ என்கேஜ் ஆச்சுன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும், அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் செய்யலாம். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, அவனை திட்டுறோங்கிற பேர்ல போய் பச்சை பச்சையா பேசுறது, திட்டுறது. இது என்ன ஆகுது, ஒரு பக்கத்துல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பாத்தீங்களா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த அளவுக்கு மோசமாக பேசுறார்கள், இவர்களா பெண் உரிமையை பாதுகாக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பேசுறான். இன்னும் பாத்தீங்கன்னா அது இன்னும் அவனுக்கு என்கேஜ் ஆகுது. இந்த நெகட்டிவிட்டியா கிரியேட் பண்ணும்போது அவனுக்கு கூடுதலா என்கேஜ் ஆகும் போது மேலும் மேலும் அவனை பேச தூண்டுது. அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதிரி ஆட்களை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய வீடியோக்களை ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு யாரெல்லாம் இந்த ரோஸ் பிரதர்ஸ், யாரெல்லாம் இந்த பேரலை, இந்த தமிழ் கேள்வி செந்தில், இந்த மாதிரி எல்லாம் நம்மளை பத்தி என்ன பேசுறான்னு சொல்லி கேட்கறதுக்காக நீங்க இருந்தீங்கன்னா உடனடியாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவ்வளவுதான். இல்ல சப்ஸ்கிரிப்ஷன்ல வச்சிருந்தா கூட மேக்சிமம் அவனுங்க போடக்கூடிய இந்த தம்பனையில பார்த்து ஏமாந்து போய் உள்ள பாக்குறது நிறைய பைத்தியங்கள் இருக்குது. ஒருத்தர் பேசியிருப்பார், உதாரணமா திருமாவளவன் பேசியிருப்பார், ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பார். இந்த 1/2 மணி நேரத்துல ஒரு 2 லைன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதியை பத்தியோ விஜயை பத்தியோ பேரு கூட சொல்லாம ஏதோ ஒரு கண்டென்ட் பேசியிருப்பாங்க. இந்த அதிகமா வியூஸ் வரணுங்கிறதுக்காக இந்த மீடியா சேனல்கள் என்ன பண்றது அப்படின்னா, விஜயை திட்டி விட்டார், விஜயை வெளுத்து வாங்கி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தம்பனையில் போடுவாங்க. தம்பனையில் போட்டு தளபதியினுடைய போட்டோவும் போட்ட உடனே தம்பனையில் போட்ட உடனே நாம எல்லாம் நம்மளை திட்டாரா அப்படின்னு சொல்லி போய் பார்ப்போம். 1/2 மணி நேரம் இந்த வீடியோவை பார்ப்போம். 2 செகண்ட் 3 செகண்ட் தான், அது சம்பந்தமே இல்லாம பேசியிருப்பாரு. இப்படி வீடியோவுக்கு வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏமாற்று பேர் வழிகள் இருக்கிறார்கள்.
இந்த மாதிரி பைத்தியங்களை வச்சு அதன் காரணமாக நமக்கு வியூஸ் வரணும், ஒரு பப்ளிசிட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு, பப்ளிசிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த பைத்தியம், வியூஸ் வரணும் காசு வரணுங்கிறதுக்காக இந்த மீடியா சேனல்களும் நெகட்டிவிட்டியை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால நமக்கு தம்பனையில பார்த்தாலே தெரியும், இதோ அதை அப்படியே அவாய்ட் பண்ணுங்க, இவன் என்ன பேசுவான்னு நமக்கு தெரியும், அதனால அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. அவனுடைய வீடியோ பார்க்கக்குன்னு ஒரு கூமுட்ட கூட்டம் இருக்கு, அவன் மட்டும் பார்க்கட்டு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனுக்கே போர் அடிச்சு போயிடும், வியூஸ் போகாத உடனே விஜய் அவர்களை விட்டுவிட்டு, தளபதி அவர்களை விட்டுவிட்டு அடுத்த கண்டென்ட்டை நோக்கி போவார்கள். இதுதான் நடக்க போகுது. அதனால அன்பான சொல்ல தெளிவா அந்த விஷயத்தினுடைய வீடியோவினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நிறைய சகோதரர்கள் நம்மகிட்ட கேட்கறதுனால சொல்றோம், இந்த மாதிரி ஆட்களை பத்தி பேசணும். இப்ப நம்ம ஹெச் ராஜாவை பத்தி பேசுறோம், அண்ணாமலை பத்தி பேசுறோம், மு.க. ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசுறோம், அல்லது மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் பேசுறோம். இவர்களெல்லாம் பத்தி பேசுறோம்னா நம்ம அரசியல் ரீதியாக பேசுறோம். அரசியல் ரீதியாக கருத்துக்கு வேற்றுமைகள் இருக்கு. அவர்கள் நம்மளை எதிர்ப்பதற்கு அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அதே மாதிரி நாம அவங்களை எதிர்ப்பதற்கு நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. சோ அந்த காரணத்திற்காக நம்ம பேசுறோம். ஆனா இந்த பேரலை, இந்த யூடியூப் புரூட்டஸ் இவனுங்களுக்கெல்லாம் நோக்கமே கிடையாது. ஜஸ்ட் ஏதாவது பேசி தினம் ஏதாவது ஒரு கண்டென்ட் வச்சு ரோஸ்ட் பண்ணி வீடியோ போடணும். இப்போ ஏதாச்சும் காமெடி பார்க்கறது மாதிரி இதை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்கள என்கேஜ் பண்ணணும், நம்மளையும் வம்புழுக்கணும், நம்மளையும் எதிராக கமெண்ட் போடும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலா வியூஸ் போகும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக செய்யறாங்க. அதை தாண்டி, அதாவது காசு அப்படிங்கிற நோக்கம் தானே தவிர அதை தாண்டி அவங்களுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நபர்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகணும். நம்மளை வச்சு அவன் 4 காசு சம்பாதிக்கிறான், திங்கிறான், நம்மளை வச்சு அவன் பொண்டாட்டிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான், நம்மளை வச்சு அவன் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறான்னா சாப்பிட்டு போடான்னு சொல்லி விட்டுக்கிட்டு நாம நம்முடைய வேலையை பார்ப்போம். கொள்கை ரீதியாக, அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வோம், மக்களை நேரடியாக களத்துல சந்திப்போம், மக்களுக்கான பிரச்சனைகள்ல தலையிடுவோம். தினந்தோறும் நாட்டுல ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், இப்ப இன்னைக்கு வக்ஃபு போர்டு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வக்ஃபு போர்டு சட்ட திருத்தம்னா என்ன, இதனால என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் இதை முஸ்லிம்கள் எதிர்க்கிறார்கள், ஏன் தமிழக மக்கள் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம், இந்த மாதிரி என்ன அரசியல் விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப நாம கூட போடக்கூடிய வீடியோ இந்த மாதிரி திட்டிப்போட எதையாவது நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்களுக்கு எதிராக நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அந்த வீடியோ வியூஸ் நிறைய வருது. ஆனா அதே நேரத்துல சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பத்தி பேசுறோம் அப்படின்னா அதை பெருசா யாருமே பாக்குறது இல்லை. அப்ப சமூக பிரச்சனைகளை பார்ப்பதற்கு இங்க கவனம் செலுத்துறதை விட்டு இந்த மாதிரி எவனாவது ஏதாவது லூசுத்தனமா வளருகானா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிட்டு சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்க பாருங்க. நாளைக்கு நீங்க தான் மக்கள் பிரதிநிதி, நீங்க தான் மக்களுக்காக உழைக்க போகிறீர்கள். அப்ப அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். நீங்க தான் உங்களுக்கு தெரிந்த அரசியலை அடுத்த மக்களுக்கு சொல்லணும். அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல திண்ணை பிரச்சாரங்கள்ல இருந்து நேரடியாக நீங்க சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு வருடம் நம்முடைய கட்சியை பத்தியோ, நம்முடைய கட்சியினுடைய கொள்கைகளை பத்தியோ, நம்முடைய செயல் திட்டங்களை பத்தியோ, நாம 2026 எதை நோக்கி பயணிக்கிறோம், நாம விஜய் அவர்களுக்கும் தளபதி அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஏன் மக்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்ம என்லைட் பண்ணணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அப்படின்னா நமக்கு நிறைய அரசியல் தெரிந்திருக்கணும், சமகால பிரச்சனைகளை தெரிந்திருக்கணும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தயவு செய்து அதில் கவனம் செலுத்துங்கள் அப்படிங்கிறத உங்கள் அனைவரிடமும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த விஜயலட்சுமி பேசினது, பவர் ஸ்டார் பேசினது, இவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு நம்முடைய வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறத உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.